ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை வச்சு எப்படி ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் பிடிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்கீம் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத்னு ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, February 15, 2019 அப்போ இந்த இதுவே வெளியிட் ஆகுது. சரிங்களா? இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கீம்னால அந்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதை சார்ந்த ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 ஸ்டாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் விட்டுடலாம். அது நீங்கள் உங்கள் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்டாக்ஸ் தான். ஜூபிட்டர் வெகன்ஸ், டிட்டாகிராஃப் ரைட். இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிச்சு போடுங்களேன். எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கோன்ட்டு ஒரு அனுமானத்தில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8000% இந்த ஸ்டாக்ஸுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் பாருங்க. 2 ஸ்டாக்ஸுமே அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கவர்மெண்ட் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டர் இருக்குல்ல, அது 2019 டிஃபென்ஸுக்கு அந்த அளவுக்கு ஏற்றிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2019 ஏற்றும்போது என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் HAL, மசகட்டாக்கு, கொச்சின் ஷிப்யார்டு இது எல்லாமே ஏற ஆரம்பிச்சது. சரிங்களா? அடுத்த ஒரு 4 வருஷத்துல ரொம்ப பெரிய மல்டி பேக்கரா இருந்தது. ஸோ இதுமாரி கவர்மெண்ட் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? என்ன ஸ்கீம் கொண்டு வராங்கன்றதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்க. அதுமாரி பார்த்தோம்னா நம்ம அது மூலமாக என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் அதோட ரிசல்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம எப்பவுமே ரிசல்ட் பார்ப்போம்ல, ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸாக வேல்யூஷனில் இருக்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்டாக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா, டிட்டாகிராஃப் பார்த்தீங்கன்னா அதே தான் பாருங்கள். லான்ச் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2019. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுல்ல, அங்கேருந்து பார்த்தோம்னா கூட ஏன்னா ஸ்கீம் இருக்கனால ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7000% கிட்டே இந்த ஸ்டாக்ஸ் வந்து பொறுத்திருக்கு. கிட்டத்தட்ட தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட 8000% கிட்ட கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் பாருங்கள். கிட்டத்தட்ட 800 பர்கர், மல்டி பர்கர் சொல்லுவாங்க. அதாவது 100%னா ஒரு ஓன் பர்கர் சொல்லுவாங்க. 8000%னா அப்போ 800 பர்கர் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பிடிக்கிறதுனா, இது மாதிரி ஸ்கீம்ஸ் வச்சு பிடிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணேன். அதாவது ஒரு 50% 30% ப்ராஃபிட் பண்ணேன். பட் 2019 நான் உள்ளே வரல மார்க்கெட்டுக்குள்ளேயே. யாராவது இருந்தாங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கீமு அந்த ஸ்கீம் சார்ந்த ஸ்டாக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் விட்டாங்களே 2024 சூரிய கர் அப்படின்னு ஒரு பிஎம் சூரிய கர்னு ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா சோலார் ரிலேட்டடான எல்லா இதுவும். சரிங்களா? இப்போ அதுமாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எந்தெந்த பெனிஃபிட் ஆகும் அப்படின்ட்டு. அதில் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆச்சு. சரிங்களா? அது மாதிரிலாம் பார்க்கணும். சக்தி பம்ப்ஸ் எல்லாம் அதெல்லாம் பெனிஃபிட் ஆகிறானுங்க, நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது, அதெல்லாம் 450% கிட்ட கொடுத்தது. ஸோ இதெல்லாம் பேக் டெஸ்ட். இந்த பேக் டெஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணோம்னா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் வேகன், JW சொல்லுவாங்கள்ல, இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது இருக்குல்ல, பெட்டி இருக்குல்ல, ரயில்வே பெட்டி இருக்குல்ல, அதை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட் கிராஷ்லேருந்து ஒரு சரியான ரேலி. இவனும் 8000%. நம்ம 80%, 30%, 40% பெரிய விஷயம். ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்படி அடிக்கணும். புரியுதுங்களா? 8000%ன்றது எவ்வளோ பெரிய ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா பரவாயில்ல. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம நிறைய ஸ்டாக்ஸை இனிமேல் விடாமல், இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, ஏதாவது ஸ்கீம் வந்ததுன்னா அந்த ஸ்கீம் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் தேடணும். அதுக்கான குவார்ட்டர் ரிசல்ட்லாம் தேடணும். ஸோ என்னென்ன குவார்ட்டர் ரிசல்ட்லாம் வருது அப்படின்றதுலாம் அந்த ஸ்கீம் ரிலேட்டடான என்னென்ன குவார்ட்டர் ரிசல்ட்லாம் வருதுன்றதை பார்த்துட்டு அதை ட்ராக் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாவே போதும். நம்மளால் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன்னா இதுதான். இது மாதிரி தான் ஸ்டாக்ஸை பிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி பிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? வேறு எந்த இதுக்காகவும் கிடையாது. இந்த ஸ்டாக்ஸை போய் எப்போ போய் வாங்கிடலாமான்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது தான். இது ஒரு எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் டெஸ்ட். ஒரு பேக் டெஸ்ட்னா ஒரு ரிசர்ச்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்றதுக்காக. இதேமாரி வேறு ஏதாவது யோஜனை வரும்போது, இல்லை வேறு ஏதாவது திட்டங்கள் வரும்போது, அந்த திட்டத்தை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர, இதை நீங்கள் உடனே போய் வாங்கணுன்றது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை வாங்கக்கூடாது தான். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் ஓவர் வேல்யூ தான்.
அது கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ தூரம் ஏறி இருக்கும், இது திருப்பி எவ்வளோ நாள் கன்சல்டேஷன் போகும்ன்றது தெரியாது. ரிசல்ட் அன்டில் நல்ல ரிசல்ட் வர வரைக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுவுமே கை வைக்காதீங்க. ஏன்னா திரும்பி திரும்பி சொல்கிறேன், சில பேர்லாம் இந்த ஸ்டாக்ஸை காட்டணுமே போய் வாங்கிடுவாங்க. பரவாயில்லையே 260 வாங்கிடுவாங்க. பட் அந்த ஸ்டாக்ஸை ரிட்டர்னே கொடுக்காது. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் எங்கேருந்து கொடுக்கும்? நல்லா கன்சல்டேஷன் போட்டுருக்கும். எத்தனை வருஷம் போகும்னு தெரியாது. இதை இங்கே போயிருக்காங்க 2013 2020 கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த ஸ்டாக்ஸ் கன்சல்டேஷன்லேயே இருந்திருக்கு. அப்போ அந்த ஸ்டாக்ஸை சீன்றதுக்கு ஆள் இல்லை. ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த growth வரும்போது எவ்வளோ பேர் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஓரளவுக்கு கவர்மெண்ட் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேட்டாகிராஃபர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க 9லேருந்து 121. ஏன் இது, ஏன் இங்கேருந்து இல்லாத ரிட்டர்ன் ஏன் இங்கே வந்திருக்கு பாருங்கள், சர்ப்ரைசிங் இல்லை? ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக்ஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ச்சியாக பாருங்கள் சரியான ரிட்டர்ன் தெரியுதுங்களா? ஏன் இந்த ஸ்டாக்ஸ் ஏறுதுன்னா இதனால் மட்டும்தான், சரிங்களா? குவார்ட்டர் ப்ராஃபிட் போனீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கான தெரியும். இது முன்னாடி இருக்கனால தெரியல, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஏன்னா கோர்ட்டு வந்து அதுக்கு கட் பண்ணி அடுத்த கோர்ட்டு வரனால இப்போ போய் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல சர்ப்ரைஸுக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் ஏறுமே தவிர இந்த ஸ்டாக்ஸில் போய் கை வைக்கவே வைக்காதீங்க, வேலைக்கே ஆகாது, சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், போய் வாங்கிடாதீங்க. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக கொடுத்துருப்பான், சரிங்களா? இந்த இடத்துலலாம் மைனஸில் இருந்த இது ப்ளஸ்ஸுக்கு அப்படியே மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2020 உங்களுக்கு இதுவாக ஆரம்பிச்சது. அதுக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அப்போ யூஸ் பண்ணியிருந்தோம்னா பண்ணியிருக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வேக்கன், அவனும் பார்த்தீங்கன்னா அதே தான். இங்கேருந்து பாருங்கள் 2019 அப்புறமா இவன் அந்தளவுக்கு கொடுக்கல. பட் ஆனால் 2021 சர்ப்ரைஸ், செம்ம சர்ப்ரைஸ், அப்படியே ஏறிடுவாங்க, தெரியுதுங்களா? இது ஏற ஏற ஸ்டாக் ப்ரைஸ் இதுவாகிட்டே இருக்கும். 8000% எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ். 1,00,000 போட்டிருந்தால் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது என்றைக்கும் எண்ணவே முடியல, அந்தளவுக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபா ப்ராஃபிட்டா, 8 கோடி ரூபா இவ்வளோ வந்திருக்கும் தெரியல. 8 கோடி இல்லை 80 லட்சமானு தெரியல. ஸோ 1,00,000 எங்கே இருக்குது, 80 லட்சம் எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 80 லட்சமாக தான் இருக்கும். 80 லட்சம் கிட்ட வந்திருக்கும். எவ்வளோ பெரிய ப்ராஃபிட், 1,00,000 ரூபா போட்டு. ஸோ சின்ன சின்ன இதை பிடிச்சி கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பண்ணுவோம். ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்தால் நானே ரிசர்ச் பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணி பின்னாடி வந்து போடுறேன், சரிங்களா? ஸோ அது இருக்குது இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து தேங்க்ஸ், அண்டு பார்க்கலாம், சரிங்களா?